நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய தினம் திருக்கார்த்திகை திருநாள். சிவபெருமான் ஜோதியின் ரூபமாய் அர்த்த நாரீஸ்வரராய் திருவண்ணாமலையில் நமக்கு காட்சியளிக்கும் அற்புத நாள். திருவண்ணாமலை தீபத்தை தரிசிக்க நாம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று நாம் முக்தி அடைவோம். இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கும் மிக சிறந்த ஒரு தினமாக இருக்கும். இந்த திருக்கார்த்திகை தினத்தில் சிவனின் ரூபமான குமரப்பெருமானை தரிசிக்க எல்லா நலமும் வளமும் பெறலாம். சிவபெருமான் தன் 5 முகங்களோடு 6வது முகமான அதோ முகத்தையும் சேர்த்து 6 கண்களில் இருந்து நெருப்பு பொறியை தோற்றுவித்தார். அப்பொறிகளை வாயுவும் அக்னியும் கங்கையில் சேர்த்தனர். 6 குழந்தைகள் உருவாகின. அவர்கள் வளர்க்கும் பொறுப்பை கார்த்திகை பெண்கள் 6 பேரிடம் ஒப்படைத்தார். அவர்கள் பாலூட்டி சீராட்டி முருகப்பெருமானை வளர்த்தனர். பிள்ளைகள் 6 பேரையும் காண வந்த பார்வதி தேவியார் 6 முகத்தையும் ஒரு முகமாக்கினார். அப்பிள்ளைக்கு கந்தன் என்று திருநாமம் உண்டானது. கந்தன் என்றால் ஒன்று சேர்ந்தவன் என பொருள். சிவபெருமான் முருகனை வளர்த்து ஆளாக்கிய கார்த்திகை பெண்களிடம், நம் பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கிய நீங்கள் அனைவரும் நட்சத்திர மண்டலத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ்வீர்கள் என்று அருள்பாலித்தார். உங்களை நினைவுபடுத்தும் வகையில் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வழங்கும் என்றார். கார்த்திகை நாளில் முருகனுக்கு விரதமிருந்து வழிபடுவோர் எல்லா சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் என்று அருள் புரிந்தார். காளிதாசர் இயற்றிய குமார சம்பவத்தில் இந்த வரலாறு விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. பார்வதி தேவியார் இமவான் மகளாக பிறந்தது முதல் குமார கடவுளான முருகனின் பிறப்பு வரை 8 சருக்கங்கள் இதில் அமைந்துள்ளன. குமார சம்பவத்தில் முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பர். மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி. குறிஞ்சி கணவனாக குமரன் முருகனே மலைகளின் மீது ஆட்சி செய்கிறார். தெய்வங்களின் உயர்ந்தவராக திகழ்வதால் அவரை தெய்வ சிகாமணி என்று போற்றுவர். கந்தனை கரங்குவித்து வணங்குவோருக்கு கலியின் கொடுமையும் கால பயமும் கிடையாது என்று ஸ்காந்தம் குறிப்பிடுகின்றது. நாம் அறியாமல் செய்த பிழைகளை முருகன் பொறுத்து கொள்வார், பிள்ளை போல பிரியம் காட்டுவார் என்று கந்த சஷ்டி கவசம் கூறுகின்றது. என்னை பெற்றவன் நீயே, என் பிழைகளை பொறுத்து கொள்வது உன் கடமை என்று கந்த சஷ்டி கவசம் எழுதிய தேவராய சுவாமிகள் முருகனிடம் வேண்டுகின்றார். நாமும் திருக்கார்த்திகை நன்னாளில் எம்பெருமானை வணங்கி முருகப்பெருமானை வணங்கி நற்பலன்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வில் மகிழ்ந்து இருப்போமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.